ஃப்ரெண்ட்ஸ், பெண்களுக்காகவே இதை நான் சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னே தெரில, நல்லா இருக்கிறவங்களே இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி தொழிது, என் சகோதரி ஒரு பதிவு அனுப்பி அம்மா இது போடுங்கன்னு கேட்டதுனால இது போடுறேன். நிறைய பேர் வேலைக்கு போகிறீங்களா, சாயந்தரம் வந்து துணி துவைக்கிறீங்களா, துணி துவைச்சி காய போடக்கூடாதான். அப்படி காய போட்டிங்கன்னா அது பயங்கரமான தப்பான். சரியா? நானே காய போடுவேன். எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வர்ற அன்னைக்கெல்லாம் அவளே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாள். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வேளை அவளுக்கும் ஏதோ பிரச்சனைலாம் இருக்குல்ல, ஒரு 2 நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேனோ, அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா போனால் அன்னைக்கு யார் செய்வா? நான் தானே செய்யணும். வேறு வேலை செய்யலினாலும் துணியாக துவச்சி காய போடணுமா? காலையிலேருந்து 9 மணி வரைக்கும் ஜாதகம் பார்த்துட்டு 9 மணிக்கு அப்புறம் வாஷிங் மிஷினில் போட்ட துணி எடுத்து காய போடுவேன். நைட்டில் துணி காயும் காலையில் எடுத்து வச்சுக்குவான். என்னங்க பிரச்சனை? இதுக்கு சொல்கிற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி காய போடுறது சந்திரனா, நைட்டுங்க அதை காய வைக்கிறது சூரியனா. அப்படி சூரிய சந்திரை சேர்க்கை நடக்கணுமா? ஆனால் அப்படி நடக்கலை. நைட்டானா சனி, இருட்டுனா சனி வந்துடுறார். சந்திரன் சனி சேர்க்கை ஆகாது, உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும். ஏங்க நான் கேட்குறேன், சந்திரன் சனி மட்டும்தான் இருக்காங்க. துணிங்கிறது சுக்கிரன் இல்லையா? வாஷிங் மிஷினுங்கிறது சனி செவ்வாய் இல்லையா? நீங்க துவைக்கிற கல்லா இருந்தா அது சனி இல்லையா? நீங்க போடுற அந்த டிடர்ஜென்ட், சோப் பவுடர் எல்லாம் ராகு இல்லையா? அப்போ இவ்வளோ காம்பினேஷன் வருதுல்ல, இதுக்கெல்லாம் என்ன கதை கட்டுவீங்க? அதனால தயவு செஞ்சு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் துணி துவைச்சி காய போடுங்க, எப்போ வேணாலும் எடுத்து வைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே சனியும் வரல, சந்திரனும் வரல, சேர்க்கையும் நடக்கலை. முக்கியமாக மாமியார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மருமக வேலையிலிருந்து வந்து இந்த வேலையை செய்யட்டும், ஒரு தப்பும் இல்லை. தேவையில்லாமல் இதனால தான் நம்ம வீட்டில் பிரச்சனை வருது, இதனால தான் நமக்கு சண்டை வருது, இதனால தான் வீடு கட்ட முடியலன்னு அவசியம் இல்லாமல் பேசாதீங்க. ஒரு தடையும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சரியா?